யானை பாதை. சபரி பீடத்தை அடுத்து சன்னிதானத்திற்கு செல்லும் பாதை இரண்டாக பிரிக்கின்றது. இடது பக்கம் செல்லும் பாதை யானை பாதை எனப்படுகின்றது. ஆனால் பக்தர்கள் வலது பக்கம் உள்ள சரங்குத்தி பாதை வழியாக தான் செல்கின்றார்கள். சரங்குத்தி இது கன்னி ஐயப்பமார்களுக்கு ஒரு புனிதமான இடமாகும். இங்கு கன்னி சுவாமிகள் எரிமேலியில் பேட்டை துள்ளிவிட்டு கொண்டு வரும் மரத்திலான சரங்கூலங்களை போட்டு வழிபடுகின்றனர். எந்த வருஷம் கன்னிசாமி யாருமே இங்கு வரவில்லையோ அப்போது உன்னை கல்யாணம் செய்திருக்கிறேன்னு மாளிகை புறத்து அம்மனுக்கு ஐயப்பன் வாக்கு தந்திருக்கிறாராம். அந்த அம்மன் இங்கே வந்துதான் சரங்களை பார்வையிடுவதாக கூறுகின்றார்கள். இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் சுவாமி ஐயப்பனின் புனித சன்னிதானம் அடையலாம். அடுத்ததாக பஸ்ம குளம். சபரிமலையில் பக்தர்கள் நீராடும் புண்ணிய தீர்த்தமான இக்குளம் ஐயப்பன் சன்னிதானத்தின் பின்புறம் உள்ளது. ஐயப்பன்மார்கள் இந்த தீர்த்தத்தில் குளித்து அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை போக்கிக் கொண்டனர். தற்போது இந்த குளம் அசுத்தமாகிவிட்டதால் பெரும்பாலும் குளிப்பதில்லை. இக்குளத்திலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் எடுக்கப்படுகின்றது. அவற்றில் பக்தர்கள் நீராடுகின்றனர். சரங்குத்தி தாண்டியவுடன் தெரியும் ஐயப்பன் தங்க கோவிலை தரிசித்தவுடனேயே மனம் உற்சாகமாகின்றது. ஐயப்பன் சன்னிதானம் நெருங்க நெருங்க சுவாமியே சரணமையப்பா என்ற பக்தர்கள் முழங்கும் சரணகோஷம் விண்ணை பிளக்கின்றது.